ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் பார்ட்டில் ஊல்வரின் பார்த்தீங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு பெரிய ஒரு ரோபோட் ஒன்று நிற்குங்க. அது பார்த்தீங்கன்னா மியூட்டனை கொள்றதுக்காக ஸ்பெஷலாக அதை வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரோபோட் ஒன்றும் ஆக்டிவேட் ஆயிருக்காது. ஸோ அதை தாண்டி நம்ம போகும்போது உள்ள ஒரு மார்க் 1 ப்ரோட்டோடைப் ஒன்று சின்னதாக ஒரு ரோபோட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரோபோட் கூட ஒரு ஃபைட் வரும். அதை ஈஸியாக அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாண்டி உள்ளே போகும்போது இன்னொரு ரோபோ வருங்க. அது கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்த ரோபோட கொஞ்சம் தான் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அது கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அது கிட்ட ஒரு கிரீன் கலர் டோர் இருக்குங்க. அது கிட்ட போகும்போது அப்படியே வந்து ஸ்டோரி வந்து ஃப்ளாஷ்பேக் போயிடும். அதாவது ஆஃப்ரிக்காவுக்கு போயிருங்க. அந்த 3வது டவர் ஒன்று அயனிமீட்டர் டவர் இருக்குல்ல, அந்த டவரை பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பாட்டுக்கு போயிருங்க. நம்மால் பார்த்தீங்கன்னா அந்த 3வது டவரை போய் மேலே ஏறி, அது செம ஹைட்டாக, அதுவும் ஹைட்டாக தான் இருக்கும். 3வது டவரை வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டு முடிக்கிறதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டுக்கு வந்துடும். அந்த கிரீன் கலர் டோரை வந்து அந்த ரோபோட்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் ஆக்டிவேட் ஆயிருங்க. அது கண்ணில் இருந்து லேசர் மாதிரி நம்ம ஊழ்வரினை சுட ஆரம்பிச்சிடும். தென் ஊழ்வரின் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு டோர் வழியாக உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அயன்மேனுக்கு கையில் அந்த ரீபல்சர் பிளாஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கை மட்டும் இருக்குங்க. அந்த ரோபோட்டுக்கு நேராக இருக்கும். தென் அது பார்த்தீங்கன்னா கீழே லிஃப்ட்டில் கீழே போயிடும். மறுபடியும் கீழே இறங்கி லிஃப்ட்டில் கீழே இறங்கி நம்ம அந்த பல்சர் பிளாஸ்ட்டை வந்து மேலே மறுபடியும் லிஃப்ட் பண்ணி அந்த ரோபோட்டுக்கு நேராக வச்சு ஒரு 4 ஷாட் அது தலையில் டப்புன்னு அட்டிப்போ ரோபோட் காலி ஆயிரும். அந்த பெரிய ரோபோட்டோட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற ரோபோட் காலியானது பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் டோரை வந்து நம்ம ஊல்வரின் ஓப்பன் பண்ணிடுவார். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கைரேகை தேவைப்படுங்க. மறுபடியும் சயின்டிஸ்டோட கைரேகை வேணும். அப்போ பார்த்தீங்கன்னா ரேவனோட என்ட்ரிங்க. ரேவனுக்கு வந்து உருமாற சக்தி இருக்கனால சயின்டிஸ்ட் மாதிரி மாறி அவங்க கையை வச்சு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரேத்தை அடைச்சி வச்சுருப்பாங்க. அங்கே ரேத்தை காப்பாற்றிட்டு தென் பார்த்தீங்கன்னா ரேவன் எப்படி தப்பிச்சாங்கிற ஃப்ளாஷ்பேக் வரும். ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் ரேத்து வந்து ரேவனை அடித்து கீழே போட்டிருப்பாங்க. அப்போ ஸ்ட்ரைக்கர் கால் பண்ணி ஊழ்வரினை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரேத்துக்கிட்ட ஷூட் பண்ணிடு ரேவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ரேத்தும் உடனே கொஞ்சம் யோசிச்சுட்டு கீழே ஷூட் பண்ணிடுவான். பட் அவன் மேலே ஷூட் பண்ணியிருக்க மாட்டான், அவன் தரையில் ஷூட் பண்ணியிருப்பான். அப்படி அவன் ரேவனை காப்பாற்றி கூட்டு வந்துடுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஊழ்வரின் கிட்ட நாங்கள் 2 பேரும் மேலே போயிடுறோம், மேலே சாப்பர் இருக்குது, அதில் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரேவன் கிட்ட ஒரு பவர் இருக்குங்க, மறைச்சி கூட்டு போகிற மாதிரி ஒரு பவர் உண்டு. ஸோ அவங்க வந்து ரேத்தை மட்டும் மறைச்சி கூட்டு போயிடுவாங்க. ஊழ்வரின் வந்து நீ மேலே ஏறி வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து டாப் ஃப்ளோருக்கு போகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த கேம் பிளேயை நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். அந்த பார்ட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஃப்ளோருக்கு போகணுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு மியூட்டாஜென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாட் ஆஃப் வாரா ஆனால் இருக்கட்டும், அந்த பக்கம் அது டாக் டேக்கு. ஓகே, அதை எடுத்துக்கலாம். ரேத்தும் நம்ம ரேவனும் மேலே டாப் ஃப்ளோர் போயிட்டாங்க. சாப்பர் நிற்கிது, அதை தேடி நம்ம போக போகிறோம். ஸோ வந்தபடியாக தான் போயிட்டுருக்கோம். ரோபோட் செத்து கிடக்குது பாருங்க. ஏதோ சத்தம் கேட்குது. எங்கே வரானுங்களா? ஒரு இன்னொருத்த வர பாருங்க. சாவு. ஓகேங்க, இப்படிச்சு இன்னொருத்த சொல்கிறாங்க. இப்போ உங்களை நடி கரெக்டாக இது வரேன். சாவு. ஏய், அங்கேருந்து ஒருத்த சொல்கிறாங்க. இருங்க. ஐயோ, ரேஞ்சு கிடைக்க மாட்டேங்குதே. கொஞ்சம் மாடி போய்க்கலாம். செத்தா மாட்டேன். அவ்வளோதான். இங்கே ஒருத்தன் நிற்கிறான். ரூட் இங்கே உள்ளே தான் போகுது. சாவலங்க. சாவு. வெளியே தெரிஞ்சு உள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். இருங்க, எதுக்கும் இது போட்டு பார்த்துக்கலாம். பெர்சன்ஸ் உள்ளே தான் போகுது. கரெக்டு தான். ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வேறாங்க பெரிய ரோபோ கூட அடிச்சிடலாம் போல. இந்த குட்டி குட்டியாக ரவுண்டு மாதிரி சுற்றிட்டு இருக்கு பாருங்க. இவனுங்களாம் டம்மி. செத்துட்டான். தூக்கி வீசுவோம். ஓ, சாகலை. செத்துருப்பான். அடப்பா, இன்னும் சாகலையா நீ? ஓ, 3 டைம் வீச வேண்டியிருக்குங்க. ஓகே, இதில் தான் நம்ம இவங்க கூட சண்டை போட ஞாபகம் இருக்கா? இந்த மார்க் 1 ப்ரோட்டோடைப் கூட. இப்போ எங்கே போகுது ரூட்டு? வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, வந்துட்டோங்க. ஸ்டார்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த பெரிய ரோபோட் பார்த்தோம்ல, இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஏறி வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன கட்சின் ப்ளே ஆகுது? என்னங்க இவன் முழிக்கிறான்? பலமடைய நம்மளை பார்த்துட்டாங்க. கையெல்லாம் ஆட்டுறான். இச்சிச்சோ, இது என்னங்க அயன்மேன் மாதிரி கை? இச்சிச்சோ, அப்பா பூட்டிருச்சுல. சூப்பரு, மேலே போதுங்க. இதில் தான் ஏறி போகணும்னு நினைக்கிறவரோட. சூப்பரு, பிடிச்சிட்டோம்.
ஓகேங்க, டாப் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். சாப்பரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம்மா. ஐயோ, ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கிளம்புங்க, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஒரு வேளை இந்த ரோபோட் கூட சண்டையாக இருக்குமோ? ஒரு கிளாக் பண்ணி அவங்க கிளம்பிட்டாங்க. ரேத்தும் யார் ரேவனும் கிளம்பிட்டாங்க. நம்மளால் அவங்கள போக சொல்லிட்டாப்புல, எதுக்கும் தெரியல. ரைட்டு கட் சீன் ப்ளே ஆகுதுங்க. ஏதோ அதே தான் ரோபோட் ஃபைட்டு. ஓடு. என்ன இவ்வளோ பெருசாக இருக்கிறான்? நான் எங்கே நிற்கிறேனே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, இதை காட்டுதுங்க. நம்மளை பார்க்குறான். சிஸ்டம் ஃபால்ட்டா என்னாச்சு? ஓ, காலு அதில் எலக்ட்ரிசிட்டிமா ஏதோ பாஸ் ஆகுது பாருங்க. கால் அதுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னடா பண்ணுறேன்? பறக்குறாங்க. ஐயோ, ஓடிடு. அவன் விழுந்ததுக்கே இவ்வளோ எஃபெக்டா? கால் டேமேஜ் ஆயிருக்கு பார்த்தீங்களா? காலில் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அது கூட இதுதான் காட்டுது. அந்த லஞ்ச் பண்ணால் அதில் தான் காட்டுது. போடு, காலிலே போடுவோம். போடு. 1 2 3. ஓகே, என்ன ஆனமயத்தில். ஓகே, ஜம்ப் பண்ணால் போதுமா? ஜம்ப் பண்ணால் பெருசாக இதாக மாட்டேங்குதுங்க. என்ன ஓ பார்த்தா ஐயோ கூட்டி பெருக்கிறான். அப்போ நல்ல வேலை மாட்டில். இருங்க நம்ம இந்த இது சைக்ளோன் போட்டு அடிக்கலாங்க. சைக்ளோன் போட்டு அடிப்போங்க. 1 2 3. அதுதான் ரேஜும் ரொம்ப கம்மியும் ஆக மாட்டேங்குது, பவர்ஃபுல்லாகவும் அடிக்குது. களத்துக்குறோம் ஜம்ப் பண்ணி விட்டு. ஐயோப்பா, தூக்கி எங்கே வீசிருச்சு பாருங்க. நிற்கிறானா? ஓகே, உனக்கு ஒரு போடு. ரெட் ஆப்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இவனுக்கு ஒரு அவனுக்கு லைஃபே இதுனுங்க. ஏதோ இதெல்லாம் பண்ணுறான். அவனுக்கு லைஃபே இறங்கலாங்க. நான் இத்தனை ஷாட் போட்டிருக்கிறேன், இப்போ பிடிக்க முடியலங்க. அப்பா ஜம்ப் பண்ணிட்டேன் கரெக்டாக. இருங்க மறுபடியும் போட. 1 2 3. செம்ம ஷாட்டு. லைட்டாக தாங்க இறங்கியிருக்கு. பிடிச்சிட்டாங்க. ஐயோ, என்ன பண்ண போகிறான் தெரியல. அடிக்கணுமா? பார்க்குறான் எப்படி இருக்கான் பாருங்க. நான் எத்தனும் இருக்கேன். ஐயோ போச்சு. லைஃப் எனக்கு பாதி போயிடுச்சு. போட்டு. ஐயோ போச்சு. நல்லா இதை பிடிச்சிக்கிட்டேன். மறுபடியும் போடு. 1 2 வச்சு காலப்பிக்கிட்டானே. சார் 3ஆம் ஷாட் விடும்போது விழுந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐயோ, மறுபடியும் பிடிக்க வராங்க. ஓடி ஒன்று போடுவாங்க. 1 2 வச்சு தூக்கிட்டாங்க காலை. கரெக்டாக அந்த 3ஆம் ஷாட் விழும்போது காலை தூக்கிடுறோம். இருங்க முடிச்சிடலாங்க. பேஜும் அட்டிப்போம் போயிட்டு கிட்ட போயிட்டு. 1 2. ஓகே, ஓரளவுக்கு விழுந்துருச்சு. அட்டி 4 காலை தூக்குறான். ஓடு ஜம்ப்பு. அவ்வளோதான். 1 2. ஆமாங்க, 3 ஷாட்டுமே காலிலே விழுந்துருச்சு. லைஃப் எவ்வளோ இறங்கி இப்போலாம் தாங்க இறங்கி. எனக்கு பவர் போயிடுச்சுங்க. ரேஜ் இல்லை, இன்னும் அடிக்க தான் செய்யணும். வெடிக்குதுங்க காலு. எவ்வளோ நேரம் அடிக்கணும்னு தெரியலையே. மேலே ஏறிட்டாங்க. போ சூப்பர். போட்டு ஐயோ காலை தூக்கிட்டான். மாட்டிக்கிட்டேன். அட்டு கால் நோக்கிட்டாங்க. ஐயோ, மறுபடியும் இது பண்ணுறாங்க. ஓடி. அப்பா இந்த கண்ணு மயிருக்கு அதில் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை பார்த்தீங்களா? அதில் அடி உளுந்த மாதிரியே காட்ட மாட்டேங்குதுங்க. எதுவுமே காட்ட மாட்டேங்குது. லைஃப் ரொம்ப மெதுவாக இருக்குது. இப்படி அடிச்சுன்னா நம்ம எவ்வளோ நேரம் அடிக்கிறது? ஓ, இந்த பாட்டு ஃபுல்லாகவே ஒன்று அடிக்கிறதே கலையேறும் போல இருக்கு. பின்னாடி அடிப்போம். 1 2 3. செம்ம 3 அடி செம்மையாக விழுந்துருச்சு உள்ளே. ஒன்றும் ஆன மாதிரி தெரில. நான் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த காலில் ஃபயர் ஆகுது இல்லை? இப்படி தான் ஆகுமா? இருங்க, அந்த காலில் போய் 2 அடி அடிச்சு பார்ப்போம். ஃபயர் ஆகுதுங்க. போட்டு அடிச்சு. ஆமாங்க, வெடிச்சிருச்சுங்க. சூப்பரு. கால் போயிடுச்சு. நைஸ், செம. அதுக்கு தான் ஃபயர் ஆகிருக்கு உங்களுக்கு. அந்த கால் நல்லா அடிச்சிருக்கானா? ஓகே, அப்போ இந்த காலையும் அடிப்போம். லைஃபு காவாசி இறங்கியிருக்கு அவனுக்கு. இப்போவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஒரு பாட்டுக்கு இந்த ஒரு ரோபோ வீடியோ தான் வரும்னு நினைக்கிறாங்க. ஆவாசி தான் லைஃபே இறங்கியிருக்கு அவனுக்கு. ஐயோ, இந்த கால் வேஸ்ட் பண்ணிட்டேனே. இந்த கால் தான் அவங்க உடஞ்சிருச்சு. இல்லை இந்த கால் கரெக்டாக தான். அந்த கால் தான் உடஞ்சிச்சு. ஐயோ பிடிச்சிட்டான். போச்சு மாட்டிக்கிட்டேன்.
ஜோ 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 கையும் உடைக்கலாமா? ஓகே சூப்பரு. கை உடைஞ்சிருச்சுங்க. நைஸ். இந்த கால் தானே போடு. 1 2 3 சாம 3 டீமே வந்துருச்சு அவங்க மேலே. முடிச்சிடலாங்க, ஈஸி தாங்க. ஆனால் லைஃப் அவனுக்கு ரொம்ப இருக்குது. 1 2 3 சாம. அச்சிச்சோ உங்கள் தள்ளிட்டானே இருக்கணும். 1 2 3 போடு. எத்தனை சாட்டு கண்டினியூஸ் அடிக்கிறான் பாருங்க. ஒன்றும் ஆக மாட்டேங்க. அச்சிச்சோ தள்ளிட்டானே இருங்க. ஐயோ இந்த பக்கம் போயிட்டானே. 1 2 3 சாமாங்க. அட்டி அவன் நல்லா உழுது. அந்த கால் தானே. எந்த கால் போயிட்டேன். பிடிக்க முடியல. படம் தூக்குறான். ஓகே நான் பறந்துட்டேன் மேலே. 3 வெடிக்கவே மாட்டேங்குங்க. அந்த கால் கூட வெடிச்சிருச்சு. இந்த கால் என்னங்க அடி படிக்கணும் அவரோட. பின்னாடி என்ன அடி விட மாட்டேங்குதா? அடி போயிடும். எல்லா பக்கம் அடி போயிடும். இந்த காலுக்கு நிறைய சைக்கிள் போட்டாங்க. ஒன்றுமே அந்த கால் உடனே. ஆமாம் இந்த சைடில் தாங்க காட்டுது. இந்த கீழே ஒயர் மாதிரி இருக்கு பாருங்க, எல்லோ கலரில். ஐயோ பிடிச்சாங்க. இந்த கை வச்சு பிடிக்கிறாங்க. ஒட்டி 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 இச்சிச்சோ போச்சு. லேசர் அடிக்க போகிறோம். போச்சு. லைஃப் பாதி போயிடுச்சு. ஓ கடவுளே. அப்புறம் அந்த கையும் அடித்து உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள காலை உடைச்சிடலாம். காலில் ஃபயர் ஒன்றும் ஆன மாதிரியே தெரியலையே. போச்சு 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 போச்சு. இல்லை தப்பிச்சிட்டேன். போடு காலை போடு. தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்க. ஜம்பு ஆமாடி. அட்டி அட்டி நல்லா விழுது. ஆனால் அவனுக்கு பாதி லைஃப்னு இறங்கலாங்க. ஐயோ மறுபடியும் துப்பு இருக்கிறாங்க. இருங்க காலை உடச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இவனுங்க வேற அவனுங்களும் சாப்பிட்றானுங்க. அதில் எதுக்கு என்கிட்ட இருந்து அடிக்க வரானுங்க? ஸ்ட்ரைக்கருக்கு உயிரை கொடுத்து வேலை பார்க்குறானுங்க எல்லாம். மேலே ஏறிட்டாங்க. சூப்பர். பட்டிக்கலாங்க. டப்புன்னு இறங்கிட்டானே. ரொம்ப நேரம் ஆகுதுங்க இந்த கால் உடையிறதுக்கு. ஏன் அந்த கால் சீக்கிரம் உடஞ்சுன்னா, ஃபஸ்ட்டே ஒரு எலக்ட்ரிசிட்டியில் கால் வச்சது கால் டேமேஜ் ஆச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த கால் சீக்கிரமாக உடஞ்சி. சூப்பர். இந்த காலம் உடஞ்சிருச்சு. சாம. 2 கால் உடஞ்சிருச்சு. ஒரு கை உடஞ்சிருச்சு. அப்போ இன்னொரு கையை உடைக்கணும். அப்போ அதுக்கு அவன் நம்மளை தூக்கி தான் ஆகணும். மாட்டிக்குவோம் நம்மளே. இல்லை நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்மளே மாட்டிக்கலாம். இது வரைக்கும் போட்டு 2 பொழப்போம். இன்னும் அவனே தெரில. அவன் நம்மளை தூக்கணுங்க, வேறு வழி இல்லை. தூக்குவான். தூக்கிட்டாங்க அவனே. சூப்பர். இருங்க இப்போ அட்டிப்போம். கையை உடஞ்சிடும்னு நினைக்கிறேன். கையும் உடஞ்சிருச்சு. சாம. 2 கையும் போயிடுச்சு. 2 காலும் போயிடுச்சு. பாதி லைஃப் காலி. ஓகே ஏதோ கட்சின் பிளேன் ஆகுது. கை போச்சா? வலிக்குதா? இந்த கையும் போயிடுச்சு. ஐயோ என்னமோ பண்ண போகிறாங்க. வெடிக்க போனா. ஐயோ வெடிச்சானா? இல்லைங்க மேலே பறக்கிறாங்க. அயன்மேன் தான் போல இருக்கு. பெரிய சைஸ் அயன்மேன் பறக்கிறான். தப்பிச்சு ஓடுறானா? அப்போ ரைட்டு ஒயிட்டு போகிறான். நம்மளும் மேலே காலை குத்திட்டு நிற்கிறாங்க. ஐயோ ஏரில் போயிட்டா. இருங்க தெரியும். நம்மளை ஏதாவது பட்டன் நமக்கு சொல்லுவானுங்க. கொஞ்சம் உஷாராகவே இருப்போம். செம்மையாக இருக்குல்ல? செம்மையாக இருந்துச்சு ஃபைட்டு. டேய் பையா எதாவது பண்ணுறா. போட்டு நம்மளால எதாவது பண்ணுவானே. அவ்வளோதான். கண்ணு பீஸ் போயிடுச்சு. கீழே உடச்சி விட்டான். சாம பார்த்துடுச்சுங்க. அச்சிச்சோ. அதுவே ஓகே. அந்த ராக்கெட் இது பண்ணிட்டாங்க. டேமேஜ் பண்ணிட்டான். காலில் ஃபயர் வரல பாருங்கள். ஒரு காலில் தான் வருது. ஸோ அது கீழே விழுது. இப்போ நம்ம அதை துரத்திட்டு போகிறோமா? ரைட்டுங்க. நம்மக்கிட்ட கண்ட்ரோல் கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்க. அதானே கொடுத்துறானுங்க. இப்போ நம்ம போய் பிடிக்கணும். ஐயோ என்னமோ வருதுங்க. ஸ்கை டைவிங் கண்ட்ரோல்ஸு. ஓகே மூமெண்ட்டு. ஓகே ஆனால் இது கொஞ்சம் வச்சிக்கோ. மேலேருந்து வரதை அடித்தா மேலே சப்புன்னு விழுதுங்க. ஆனால் ஓகே முன்னாடி போகிறதுக்கு மவுஸ் போட்டு கிளிக் பண்ணால் முன்னாடி போகுது. ஓகே டன். ஆனால் மூமெண்ட் எனக்கு வந்து இதாக இல்லைங்க. அதுவாக மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் மூவ் பண்ண மாதிரியே இல்லை. நாங்கள் பாருங்களேன். நான் இப்போ லெஃப்ட் அமுக்குறேன் போக மாட்டேங்குது. மெதுவாக போகுது. இப்போ ரைட்டு போக மாட்டேங்குது பாருங்க.
அதுவாக தான் போகுது. ஐயோ, நான் எப்படி அவனை போய் பிடிக்க போகிறேன்னு தெரியல. அது அடித்தா நான் வர பின்னாடி வர பிறந்து வருங்க. அவ்வளோ மாட்டேங்கிறாங்க. அதுவாக தான் நோக்குறது. எனக்கு தான் அமுக்க தெரியலையா? மவுஸ் கீ அமுக்குறேன், ஆனால் ரைட்டு லெஃப்ட்டு மூவ் ஆக மாட்டேங்கிறானே. சரி, ஓகே, நான் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். அது வெடிச்சு வரும்போது டக்கு நம்ம உள்ள முன்னாடி போனால் அந்த நம்ம கிளாஸை வச்சு அதை உடைக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஏதாவது ஒன்று வரட்டும். ஐயோ, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிக்கிட்டேன். இருங்க. ஐயோ இவனை நான் இருங்க வெயிட். ஓகே, ஒரு அமுக்கு ஐயோ அமுக்குனே அப்படிலாம் அடி தான் படுதுங்க. பொறுமையாக சொதிக்கிறானுங்களே. ஐயோ, பெருசாக டின்னு இருக்கு. மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இது அவனை பிடிச்சிருவானா எனக்கு சத்தியமாக தெரிலங்க. உடையது. ஓகே, கிட்ட வந்துட்டான். போயிரு உடச்சிரு. சூப்பர்ரா. இப்படி தாங்க போகணும், வேறு வழி இல்லை. டீச்சோ அட்வான்ஸ் ஆகிட்டானே. சீச்சோ போச்சு, இந்த பேண்டி விழுந்துடும். விழுறான் அவன், இஷ்டத்துக்கு நான் விழுறான். அதான் பிரச்சனை. நம்மள்கிட்ட கண்ட்ரோல் வந்துட்டாங்க. ஓகே, சூப்பருங்க, செம சூப்பர். என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி உடைக்க போகிறானா? சூப்பர். ஃபேனை கையை விட்டு உடச்சிட்டாங்க. சூப்பர். ஐயோ, அப்போ இன்னொரு பக்கத்தில் உடைக்கணுமா? ஓகே, டன். ஐயோ, இதுதாங்க கடுப்பாக. கண்ட்ரோல் நம்ம கையில் இல்லைங்க, அதுவாக ஒரு மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓடு அட்டி சப்புன்னு விழுது. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இதை கொள்றதுலேயே இந்த பாட்டு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். காமன் நேரம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. நேரம் ஆயிடுச்சு. போயிரு. ஐயோ, கிட்ட போகும்போது வந்து அடிச்சிருதுங்க. இது கதையை முடிக்காம விட மாட்டான், அது மட்டும் தெரியுது. எவ்வளோ அடிப்பட்டாலும் ரொம்ப கேம். ஆனால் நல்லா இருக்கு விளையாடுறது. 15 வருஷம் கழிச்சு விளாட்றானா? கேம் ரிலீஸ் ஆகி 14 வருஷம். 15 ஆயிடுச்சு. 2026 தான் வந்துருச்சு. ஐயோ, சாம கரெக்ட். ஐயோ, அடுத்த டபுளாக வருதுங்க. ஒன்று உடச்சாலும் இன்னொன்று வந்து பின்னாடி அடிச்சதுங்க. பாருங்களேன், இதை அடிக்கிறானா? ஐயோ, இதுவே அடிச்சிருச்சேனே. ஐயோ, போச்சு. உடச்சு. ஐயோ, பெருசாக ஏதோ வரப்போகுது. அட்டி ரொம்ப தூரம் போயிட்டானே. ஐயோ, அதை உடச்சிட்டேன். நைஸ். உடச்சிரு. ஐயோ, மூஞ்சிலே விடுது. பொறுமையை ரொம்ப சொதிக்குதுங்க. கட்டுப்பாகுது. கண்ட்ரோல் என் கையில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த உண்ணிட்டு போகிறது மட்டும் தாங்க என் கண்ட்ரோலில் இருக்குது. மற்ற எதுவுமே இல்லைங்க என்கிட்ட. ஆடுக்கு போகிறேன் நானும். எல்லா பட்டம் அமைக்க பார்த்துட்டேன். கிட்ட வந்துட்டேன். ஐயோ, போச்சு. கிட்ட வந்துட்டேன். அது எப்படி அடி விடுது. வந்துட்டாங்க உள்ள. வந்துட்டாங்க. சூப்பருங்க. ஆமாம், உடச்சிட்றா. இவரா அப்புறம் எல்லாம் உடச்சிடுவாங்க. அவன் வெட்டிக்காரன். ஐயோ, மறுபடியும் வரணுங்க இருக்கு. ஐயோ, போயிரு. அப்படிதான் சூப்பராக உடச்சு போயிரு. பக்கத்தில் வந்துட்ட. அவ்வளோதான். கிட்ட வந்தாச்சு. பிடிச்சிரு. சூப்பருங்க, வந்துடுங்க. செம. போடு. இப்போ என்ன முக்கணும்? என்ன முகம்? ஐயோ, சியா. அமுக்கா. சிஎம்க்கு. ஐயோ, லேசர் பண்ணிட போறா. அப்பா, பண்ணிட்டேன். ஓடு. தலைவன் நெஞ்ச பொழந்துட்டான். அவன் மேலே போயிட்டாங்க. அது கீழே போகுது. ராக்கெட் வேகத்தில் போகுது. உளுந்து நொறுங்கிரும் நினைக்கிறேன். கீழே சுக்கு நூறாக ஆக போகுது விழுந்து. ஓடு. ஏதோ பாலைவனத்தில் போய் விடுது. சாம முடிச்சிட்டோங்க. எந்திரிக்குதுங்க. இன்னும் சாகலையா? ஆனால் எல்லாம் ஃபியூஸ் போயிடுச்சு. இன்னும் எந்திரிக்குது பாருங்களேன். பாவி. ஓய், போடு. நம்ம ஆள் வந்துட்டு இருக்கான் பாருங்க.
வேற லெவலு. செம சீனு. மண்டைய பொழந்துட்டு போயிட்டான். நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. யாரும் வந்துட்டான் பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆயிரும். மண்டைக்குள்ள பொழந்துட்டாங்க உள்ள போயிட்டு. செம சீனு. ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் இதுலேயே போயிருக்கு இந்த ஒரு ரோபோ ஃபைட்டுக்கு. அப்பா சூப்பர். ரோபோட்டை முடிச்சாச்சுங்க. ஓகே ஓகே. அங்கே ரேவனும் ரேத்தும் இவன் டியூக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டியூக்கை பார்க்க. இவன் தான் டியூக்கா? டியூக்குன்னு சொன்னாங்க. புல்லட் மாதிரி இருக்கான். ஃப்ரெண்டு தானே? ஓகே. ஏதோ சூப்பர் மார்க்கெட்டை கொள்ளடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஆடு மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. வெயிட் ஏறிட்டு அடிக்க வரான். என்னடா கேட்டான்? போ வெயிட் ஏறிட்டு தான் சொன்னான். ஆப்பிரிக்கால நீ எதாவது அப்கிரேட் பண்ணிருக்கியான்னு கேட்குறான். அடிக்க வரான். இப்போ என்ன கேட்டான்? ஒன்றும் கேட்கலையே. பிளாப்னா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி அடிக்க வரான். பிளாப்னா என்னது தெரியலையே. உனக்கு ஏதோ பிடிக்காத வார்த்தை போய் இருக்காது. ஏதோ சொல்லிட்டான் போல இருக்கு. இல்லைண்டா தான்டா கேட்க வந்தான். ஓகே. இவங்க கூட ஃபைட்டாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவான்? அச்சியோ அடிக்கிறாங்க பயங்கரமா. லைஃப் நல்லா இறங்குது. ஒரு சூடாவளியை போடுவோம். 1 2 3 சாவியன்னு கொஞ்சம் லைஃப் நல்லா இருந்தது. மனசன் தானே. இன்னும் தொப்பை வச்சு அடிக்கிறாங்க. போடு சாவு. தொப்பை வச்சு அடிக்கிறார். 2 3மே அவன் மேலே விழுந்துச்சு. குடிச்சிட்டாங்க. குடிச்சு வீசிட்டான். ஓடி ஓடி அப்பா விழுந்துட்டாங்க. ஓ இப்படி ஜம்ப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? சினிமா. ஓகே ரைட் பண்ணலாமா இவன் மேலையா? ரைடிங் பிளாபா? ரைட் பண்ணலாமா இவன் மேலே? ஓகே பண்ணி பார்க்கலாம். ஆமாங்க ஓடுறாங்க. ஐயோ கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது? யூசியும். ஓகே. ஓஹோ மேலே குத்துவோங்க மேலே. ஐயோ 2 3 சாவு. சாம குத்து. ஓடி வரான் ஓடிடு. 1 2 3 சூப்பர். படுத்துட்டாங்க. டக்குன்னு மேலே ஏறி இருங்க. அப்பா சரியான ஷாட்டு. இடத்த ஃபுல்லாக காலி பண்ணுறான். போடு. இப்போ ரைட் பண்ணலாங்க. இப்போ இந்த பக்கம் போ. குத்திக்கிட்டே போவோம். விட்டாத போச்சு. விட்டான். சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஐயோ உட்டாராயிட்டாங்க. ஓ நமக்கு இதான்டா சைக்கிளும் தானே அவங்களாம் லைக்கி. மறுபடியும் மாட்டிக்கிட்டாங்க. ஓ இந்த பக்கம் போ. செத்துட்டாங்க. முடிஞ்சான்னு நினைக்கிறேன். இல்லை சரி அவன் சால லைஃப் இருக்கு. ரெட் ஆப்ஸ் மொத்தமாக வந்தோடனே செத்துட்டானு நினச்சிட்டேன். போடு. அவ்வளோதான். போடு அடிச்சா லைஃப் நல்லா இறங்குங்க. இன்னொரு ஷாட் போடு. ஐயோ தூக்கி வீசிட்டானே. அப்பா கத்து நதிக்கு விழுந்துட்டான். அடிச்சு கொண்ட லைஃப் நல்லா இறங்கிருச்சு. முடிஞ்சா நினைக்கிறேன். போடு முடிஞ்சிருச்சாங்க. அவ்வளோதான். சாம. இப்போ சொல்லுவீல ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு? It's where Stryker takes mutants after Victor's caught them. It's like a supermax prison for the most powerful. ஓகே அந்த ஐலாண்ட் எதுக்கு வச்சிருக்கானா சூப்பர் பவர் இருக்கிற எல்லா மியூட்டன்ட்டையும் பிடிச்சி அவனோட ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிருக்கிறதுக்கு இது பண்றான். They killed her so I'd let them put adamantium in me. They killed her for a goddamn experiment. Now where is it? Where is it? தெரியாதுங்கறான். சீக்ரெட்டா வச்சிருக்கானா? லெமி. ஓகே எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஐலாண்ட் தெரிஞ்ச ஒருத்தன் எனக்கு தெரியும். அவன் பேர் லெமிங்கறான். சிரிக்கிறான். அவன் சொல்ல மாட்டான் உனக்கு சொல்லி சிரிக்கிறான். உனக்கு எப்படி சொல்ல வைக்கணும் எனக்கு தெரியும்டான்னு ஒரே குத்து. ஓ சாவு. இப்போ நம்ம லெமியை தேடி போறோமா அடுத்து? ஓகே நியூ ஆர்லாண்ட்ஸ். ஓகே நம்ம இந்த லெமியை தேடி வரோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க்
You Remy LeBeau? லெமியான்னு கேட்குறான். I owe you money. No. நான் உன்கிட்ட மணி வாங்கியிருக்கேனா பணி தரணுமான்னு கேட்குறான். இல்லைன்னு சொன்னோன்னா நான் தான் லெமிங்கிறான். Sir. Victor Creed. He's the man I'm gonna kill. Well, too நான் bad. விக்டர் கிரீடை கொல்றதுக்கு எனக்கு அந்த ஐலாண்டு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். On his லைக் island. I need. இல்லை ஸ்ட்ரைக்கரோட ஆள் தான் போல இருக்கு எல்லாம் அவனுக்கு. Mighty nice dog tag. எவனும் பார்க்க டம்மியாக தான் இருக்கான். What? உடந்துரும் 2 குத்துனாலே Not like the உள்ள one போகிறான். the men who took me wore. Wait. I'm not. 2 years I rotted in that ஏய் hellhole. கோப்படுறாங்க I ain't டக்குன்னு. going back. ஃபைட் டைம் கூட அடுத்தது இங்கே எத்தனை இவனு ஏதோ பவர் வச்சுருக்காங்க கையில். அது மந்திரக்குழுமை இருக்குது. ஏதோ விட்டான்ல பிஸ்குன்னு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க வச்சுருக்காமாங்க. ரோஸ் கலரில் வருது பாருங்க. ஐயோ ஓ சாவு. என்னங்க இந்த பாட்டு ஃபுல்லாக பாஸ் ஃபைட்டாகவே இருக்குது. மேலே ஏறிட்டான். ஐயோ என்ன பண்ணும் பார்த்தீங்களா பவர் வச்சுருக்குறான். ஓ சாவு. ஓ இப்போ ஜம்ப் பண்ணலாமா? சூப்பர். ஓ 1 2 3 சாவு. ஐயோ தள்ளிட்டாங்க. ஏதோ பண்ணிட்டாங்க. என்ன பண்ணும்? ஓ அது பண்ண அது வெடிக்குதுங்க அந்த இடம். அவன் ஏதோ பவர் மாதிரி வச்சுட்டு போனான். ஓகே அட்டிக்கிறாங்க அம்ப வச்சு. அவங்க நல்லா அட்டிவாங்க. நமக்கு கேட்டால் சைக்ளோனே போதுங்க. செம பவர் சைக்ளோன். ரோபோட்டையும் முடிச்சிட்டேன் சைக்ளோன் வச்சு. வச்சுட்டான் முதுகல. ஓ சாவு. ஐயோ அடிக்கிறானே போட்டு உழக்கிறான் என்னைய. ஓ 2 செத்துட்டாங்க. 3 செம்ம ஷாட்டு. சாவு. நல்லா வாங்கிட்டான். ஓடுறான் மேலே ஏறிட்டான். ஐயோ மறுபடியும் வந்து விடுவானா? ஐயோ லாக் பண்ணுறான் கரெக்டா. ஓ சாவு மாட்டினான். தேமா சவுத்தில் அடி. 1 2 3 வச்சு மறுபடியும் பவர் அடிச்சுட்டு போயிட்டானா? பிடிக்க போகுது. ஓகே எங்கங்க போனான்? நானும் கீழே போயிட்டாங்க. வரேன். ஐயோ அவன் மேலே போயிட்டான் மறுபடியும். இல்லை இங்கே தான் நிற்கிறான். ஓ சாவு. 1 2 3 செத்துட்டான். செம்ம சாட்டு. ஓ ட்ரில்லு. ஓ சரியான பிளாக். செத்துட்டானா? ஓடுறாங்க. ஐயோ மேலே ஏறிட்டான். ஓ மறுபடியும் அடி. ஓகே இதை செத்துருவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிடலாம். ஐயோ செத்தான் மாட்டாங்க. சூப்பருங்க. ஓடு ஊக்கி வீசிட்டான். ஐயோ Where'd you go? சொருகிருச்சுங்க. You stuck real. ஏன்டா இப்படி பண்ற? அங்கே வச்சு அவனை முடிச்சிருக்கலாம். Here, let me give you a reason to get unstuck. ஐயோ இது வரை வச்சு விட்டு போயிட்டாங்க. வெடிக்குங்க இது வச்சா. போச்சு ஓடிட்டாங்க. நம்ம எதாவது பண்ணணுமா? கேபிட்லி டேப் சியாமா. ஓ பிடிச்சி ஏறாம இருக்கு மேலே. எப்படி ஏறாம மேலே உடச்சிட்டாங்க. ஓகே ஒருக்கிட்டாங்க. வெடிச்சிருச்சு. அப்போ அவனை தேடி போனோமான்னு ஓடிட்டாங்க அவன். ஓகே இந்த பாட்டு ஃபுல்லாகவே நம்ம பாஸ் ஃபைட்டாக தான் நடந்திருக்கோம். 3 பேர். ஃபஸ்ட்டு ரோபோட்டு, அடுத்து ஒரு குண்டை, அடுத்து இவன் லெமி. சரி ஓகே மக்களே, இன்றைக்கி இந்த பாட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த பாட்டு ஃபுல்லாகவே பாஸ் ஃபைட்டாகவே போயிடுச்சு. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.